பழமையான ஸ்டோன் ஜார்ஸ் எல்லாம் ஜங்கிள்ல இருக்குது. ஒரு சிட்டி ஃபுல்லா கோல்டாலே ஷைன் பண்ணக்கூடிய டெம்பிள் இருக்குது. டைம் ஜோன்ல ஹாஃப் அவர் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்குது மியன்மார்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி. இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மியன்மார் பத்தி நிறையவுமே மக்களுக்கு தெரியாது. சீக்ரெட் ஹிடனான மிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த மியன்மார் கண்ட்ரியை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்னோன் ஃபேக்ட் என்னன்னா, மியான்மரோட நேம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டோரியை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். இந்த நாட்டோட பேர் கொஞ்சம் குழப்பமானது. முன்னாடி இந்த நாடு பர்மான்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியோட காலத்துல எல்லாருமே இந்த நாட்டுக்கு பர்மான்னு சொல்லி தான் பேரை சொன்னாங்க. ஆனால் 1989 இந்த நாட்டில் இராணுவ அரசு வந்தப்ப இந்த நாட்டோட சரியான பேர் மியான்மார்னு சொல்லி மாற்ற வேணும்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னும் பல நாடுகள் பல மக்கள் இந்த நாட்டை பர்மான்னு சொல்லித்தான் அழைக்கிறாங்க. அதாவது இது ஒரு நாடா இருந்தாலுமே இதுக்கு 2 பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்ல ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் இது ரெண்டும் கலந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மியான்மர் நாட்டில் உலகத்திலே ரொம்பவுமே நீளமான செந்திவரம் பாலம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாலத்தோட பேர் யூபின் பாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 1.2 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப ரொம்பவுமே வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த முழு பாலமுமே மரத்தால் கட்டப்பட்டு இருக்குது. இப்போ இந்த பாலம் கட்டப்பட்டு பல நூற்றாண்டுகளாக இருக்குது. ஸோ பல நூற்றாண்டுகளாக பழமை அடைஞ்ச ஒரு பாலமாக தான் இருக்குது. ஆனாலுமே இன்னைக்கு ஒரு கட்டுமே பலரும் டெய்லியுமே இந்த பாலத்தை பயன்படுத்தி வராங்க. மார்னிங் சன்ரைஸ் டைம்ல அண்ட் ஈவினிங் சன்செட் டைம்ல அந்த பிரிட்ஜோட வியூவே ரொம்பவுமே அழகா சினிமேட்டிக்கா இருக்கும். ட்ராவல் விளாகர்ஸுக்கு ட்ரீம் லொகேஷன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நாடோட யூனிக்கான டைம் ஜோன்னு சொல்லலாம். உலகத்துல பெரும்பாலான நாடுகள் நேரம் முழு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் மாற்றம் வச்சு தான் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா மியான்மர் நாட்டோட டைம் ஜோனை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அங்க நேரம் பார்த்தீங்கன்னா +6:30 சொல்லி இருக்குது. ஸோ அரை மணி நேர வேறுபாட்டை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் உலகத்துல ரொம்பவுமே குறைவா தான் இருக்குது. ஸோ அந்த குறைஞ்ச நாடுகள்ல மியான்மரும் ஒரு தனித்துவமான எடுத்துக்காட்டா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மியான்மர் நாட்டோட கேபிட்டலை சொல்லலாம். இதோட தலைநகர் யங்கோன்னு சொல்லித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அது பில. உண்மையாவே இதோட தலைநகர் பார்த்தீங்கன்னா நெய்பிடான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நகரத்தை ஆல்மோஸ்ட் சடனா பில்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ரோட்ஸ், மிகப்பெரிய பில்டிங்ஸ், பட் பாப்புலேஷன் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். நைட் டைம்ல பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி ஃபீல் வரும்னு சொல்லி நிறைய ட்ராவலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த 2 ரீசனுக்கும் இந்த சிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பர்மா இல்லைன்னா மியான்மர்னு சொல்லக்கூடிய நாட்டை தங்க நாடுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆயிரக்கணக்கான கோவில்கள் மற்றும் பண்டாரங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் அதிகமான கோயில்கள் எல்லாம் தங்க நிறத்தில் ஜொலித்து கொண்டு இருக்கிறத நமக்கு பார்க்கலாம். ரொம்பவே பிரபலமான கோவில் ஒன்றும் இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வெடாகன் கோயில்னு அழைக்கப்படுது. சொல்லிய கதைப்படி இந்த கோயில் 2500 வருடங்களுக்கு மேலா பழமையானதுன்னு சொல்லப்படுது. இரவு நேரத்துல விளக்குகள் எல்லாம் ஒளிர்றப்ப இந்த முழு கோவிலும் தங்கம் போல மின்னுறத பார்க்கலாம். மியான்மர் நாட்டோட காடுகள்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டோன் ஜார்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவுமே பெருசாகவும் ரொம்பவுமே பழமையானதும் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அறிவியலாளர்களுக்கு கூட இதோட உண்மையான நோக்கம் இன்னைக்கு வர கட்டியுமே தெரியல. சிலர் சொல்ற வகையில இந்த ஜார்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அடக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம்னு சொல்லி, இன்னும் சிலர் சொல்றாங்க என்னன்னா இது பழைய நாகரிகத்தோட பொருட்களை சேமிக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கலாம்னு சொல்லி. இன்னைக்கு வரைக்கட்டுமே இந்த மர்மம் முழுமையா விளக்கப்படலை. ஆனா இந்த பழமையான ஸ்டோன் ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய புதிர் போல தான் இருக்குது. ஸோ இந்த மியான்மர் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்த ஃபேக்ட் எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லி இருக்காத இன்னும் சில ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு மியான்மர் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.